மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஸ்டன்ஸ், ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஒரு த்ரில்லிங் ஸ்கிரீன் பிளே, அவதார் மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ், டாப் கன் மாதிரி ஒரு ரைட்டிங், இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். இல்லையா? சரி, சென்னை 28ல இருக்கிற எமோஷனல் கனெக்ட், சரோஜால இருக்கிற டார்க் ஹியூமர், மங்காத்தால இருக்கிற பிஜிஎம்மும் ட்விஸ்டும், மாநாடுல இருக்கிற ஸ்கிரீன் பிளே, இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லையா? அதுவும் இல்லைன்னா வேற என்னதான்டா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கஸ்டடி மாதிரி ஒரு ரைட்டிங்ல மன்மதலிலே லெவல்ல ட்விஸ்ட் எல்லாம் வச்சு மாசா ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு பிரியாணியை கட்டி கொடுத்தா அதுதான் நம்ம கோட். என்ன சொல்ற? சாரி, நாம தான் இதுல கோட். ஹாய், வெல்கம் டு கௌதம் டாக்கீஸ். அதான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வந்துச்சு, இதனடா இன்னொரு வீடியோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுல ஹை லெவலா ஓவர் வியூவா ஒரு ரிவ்யூ பார்த்தோம். இதுல இன்னும் டீடைல்டா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நம்ம கொடுக்குற மார்க்ஸ்ல ஓவரால் மார்க்ஸ் எவ்வளவு வருதுன்றதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு மாசான போலீஸ் ஆஃபீஸரோ சிபிஐ ஆஃபீஸரோ இல்ல சாட்ஸ் ஏஜென்ட்டோ யாரோ ஒருத்தர், அவங்க ஒரு முக்கியமான வில்லனுக்கும் அவனுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையில அவங்க ஃபேமிலியில ஒரு லாஸ் ஆயிடுது, வில்லன் ஃபேமிலியில. அதுக்கு பழி வாங்குறதுக்காக வில்லன் இவரோட ஃபேமிலியில் இருக்கிற பையனை கடத்தி கூட்டு போயிட்டு அவனுக்கு தப்பா சொல்லி கொடுத்து அவன் ஒரு கெட்ட வழியில வளர்த்து கடைசியில இவருக்கே ஆப்போசிட்டா திருப்பி அப்பாக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டையில என்ன முடியுது அப்படின்றது தான் கதை. கோட்டு கதை இல்ல, 1993ல வந்த ராஜதுரைன்ற விஜயகாந்த் படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. இந்த படத்தை எடுத்தவர் டைரக்டர் எஸ்ஏசி, நம்ம தளபதி அப்பா. அவரே அதுக்கப்புறம் எவ்வளவு மாறிட்டாரு. இருந்தாலும் அவர் கதையை இன்னும் மாத்தாம எடுத்து வச்சு நம்ம முன்னேற்றமா இருக்கிற மக்கள்லாம் 30 வருஷம் பின்னாடி தள்ள பார்த்த விபி அண்ட் டீமுக்கு ரைட்டிங்ல என்னுடைய மார்க்ஸ் 2 out of 10. படத்துல கேஸ்டிங்க்கு பஞ்சமே இல்லை. திருமுனடெல்லாம் தெரிஞ்ச மூஞ்சிங்க. பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, வைபவ், பிரேம்ஜி, வெங்கட் பிரபு டீம், யோகி பாபு, இதெல்லாம் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நின்று பேசிச்சு அப்படின்னா தளபதியோட அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டர். இதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதும் இல்லை, இதுக்கப்புறமும் பண்ணுவாரான்றது தெரியல. இந்த டைம் பீரியட்ல அவருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மத்தியில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து அட்டம் பண்ணதே ஒரு பிரேவான விஷயம். அட்டம் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வேற லெவலில் செஞ்சு ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இம்பேக்டை கொடுத்ததுக்கு நம்ம மார்க்ஸ் 10 out of 10. மாநாடு மாதிரி ஸ்க்ரீன் பிளே, மாநாடே கொஞ்சம் ஓகேவான ஸ்க்ரீன் பிளே தான். இது எஸ்ஜே சூர்யா பெர்ஃபார்மன்ஸை வச்சோம். கோவிட் டைமில் நம்மலாம் கொஞ்சம் காஞ்சு போயிருந்தோம். ஏதாவது ஒரு படம் வந்தால் போதுனான்னு இருக்கிற டைமில் வந்ததுனாலையும் தேத்தி ஹிட் ஆயிடுச்சு பயங்கரமா. அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டரை வச்சு கொஞ்சம் கவர் பண்ணலான்னு பார்த்துருக்காரு. ஆனால் இது அந்த காமெடியில் வர மாதிரி நீ ஓசியில் முடிவெட்டணுன்றதுக்காக முடிவெட்டுறக்காரன் குடும்பத்தையே கூட்டின்னு வந்து ஃப்ரீயாக படம் பார்க்க வச்ச கணக்கில் ஒரு 200 போடு அப்படின்ற மாதிரி இவர் கூட்டின்னு வந்த கேஸ்டிங்க்கெலாம் ஜஸ்டிஃபை பண்ணணும். இவர் தம்பி, இவருக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக வச்ச சீன்ஸும், விஜய் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் வைக்கிறேன், தளபதி தாண்டா மாசு 4 பேர் கத்தணுன்றதுக்காக வைக்கிற சீன்ஸும் படத்தை கொஞ்சம் தொய்வடைய வச்சுச்சு. அது இல்லாமல் இருந்தால் இந்த படம் இன்னும் பேசப்படுற படமாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன்ல கொடுத்த டைரக்டருக்கு என்னுடைய மார்க்ஸ் 7 out of 10. 6க்கு அப்புறம் 7டா. இந்த படத்திலே நமக்கு யமன் யுவன்டா. சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா யுவன் ஃபார் லைஃப், சே நோ டு ட்ரக்ஸ், ஐ எம் அடிக்டட் டு யுவன், யுவனிசம் பாருங்க, யுவன் ரெக்கார்ட்ஸ், பிஜிஎம் கிங்டா அப்படின்லாம் சொன்னவன் தான் நானும். ஆனா இந்த படத்துல அந்த எதிர்பார்ப்போட போய் உட்காந்து நமக்கு வர மியூசிக், ரீமிக்ஸ் மியூசிக்லாம் ஏதோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சிட்டு பண்ணாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அந்த ரீமிக்ஸ்லாம். அதே மாதிரி ஒரு இன்டென்ஸ்ஃபுல்லான சீன்ஸுக்கெலாம் ஒரு அப்பா பையன் இவன் தான் வில்லன்னு தெரிய போகிற சீனு ஆடியன்ஸ் மத்தியில் எவ்வளோ ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் அந்த மியூசிக் வந்து அங்கே என்னமோ அப்படியே ஒரு மாதிரி இன்னொரு சீன் மாதிரி பாஸ் ஆகி போகுது. அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டருக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு, அது மட்டும் மைண்டில் நிற்குது. சாங்ஸ்லாம் ஆடியோவில் மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலும் வீடியோவை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. விசில் போட்டு வேற ஒரு வெர்ஷன் இருக்குது. பவதாரணி வாஸ் ஏல யூஸ் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பிஜிஎம்மை கொஞ்சம் கை விட்டது தான் இந்த படத்தையே மெயினாக லெட் டவுன் பண்ணிச்சுன்றது என்னோட ஒப்பீனியன். அதனால மியூசிக்கு என்னோட மார்க்ஸ் 5 out of 10. படம் ஒரு விஷுவல் வண்டர், திரை காவியம், ஃபிலிமோகிராஃபி ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதில் சினிமோட்டோகிராஃபிலாம் செம்ம சேலஞ்சிங்காக இருக்குது. அதை பயங்கரமாக கேப்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எனக்கும் அவசியமாக இருக்குது. ஆனால் இது படமே ரொம்ப நார்மல் டெம்ப்ளேட்டான படம். ப்ரோமோலாம் ட்ரோனை காமிச்சு அதை காமிச்சு சினிமோட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்கும்னு யோசித்தோம். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏதோ ஓவராலாக படத்தை நமக்கு பார்க்குற மாதிரி ட்ராவல் பண்ணிருக்காங்க ரொம்ப யூஸ்வலாக. அதே மாதிரி தளபதியை ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக காமிச்சிருக்காங்க ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம்ஸில். ஸோ இதுக்காக நம்ம அந்த டீமுக்கு கொடுக்குற மார்க்ஸ் 6 out of 10.
படத்தோட டியூரேஷன் 3 hours. எதுக்கு தான் எடிட்டர்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரியல. யூடியூப் வீடியோ பண்ற மாதிரி ஏதோ கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு எடிட்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு. VPN எல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் கேட்டு அவரும் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டாங்க. விஷயம் இருந்தாலும் டிஏஜிங் பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜி, ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனா இருந்தாலும் இன்னொரு கேரக்டரை காட்டுறேன், இன்னும் எக்ஸ்ட்ரா டிஏஜிங் பண்றேன் நான் அப்படின்னு ஒரு டீனேஜ் விஜய் காமிச்சிருக்காங்க. நாளைய தீர்ப்பு விஜய் திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு. அது வந்து கேரக்டரும் இம்பாக்ட் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த விஎஃப்எக்ஸ் இந்த கிராஃபிக்ஸை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக எடை போட வைக்குது நம்மளை. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் ஏஐல காட்டுறோம் வேற மாதிரி இருக்கும் 1 minute அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்க்கறதுக்கு நமக்கு திருப்பி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதையும் இன்னும் பெட்டராக, பாடி சின்னதாக இருக்குது, ஃபேஸ் பெருசாக இருக்குது, வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஓவராலாக விஎஃப்எக்ஸ்க்கு டிஏஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கு 10 கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் இந்த சின்ன ஃப்ளாஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்க தோன்ற மார்க் 7 out of 10. படத்தில் பார்க்கும்போது பாட்டெலாம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாட்டோட செட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. விசில் போடு, ஸ்பார்க்கு, மட்டை, இது எல்லாமே வந்து சாங் செட்டு நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக கனெக்டடாக பெரிய படத்தெல்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது ஒரு அப்ரிஷியபிள் திங். காஸ்டியூம்ஸ் வைஸ் பெரிய சேலஞ்ச் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த டிஏஜிங் பண்ண கேரக்டருக்கு பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த யூத்ஃபுல்னஸை நம்ம காமிச்சிருக்கு, அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த பெரிய கேரக்டர் அப்பா விஜய் கொடுத்த காஸ்டியூம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஓவராலாக ஒரு ரேட்டிங்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு 7 out of 10. தளபதி படம்னாலே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஃபேமிலின்றப்போ அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் சரௌண்ட் ஆகுது. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இந்த படத்தில் ஒரு அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்போ, அம்மா பையன் ரிலேஷன்ஷிப்போ, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்போ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. வெங்கட் பிரபுவோட ரைட்டிங்கில் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் அது அப்படின்றது சொல்லலாம். அதனால எமோஷனல் கனெக்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இருந்தாலும் பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு பொங்கி எழுற மாதிரியோ ஒரு இடமும் நமக்கு வர மாதிரி படத்துல தெரியல. இதுக்கு நம்ம ரேட்டிங் 6 out of 10. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே காமெடி தான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். யோகி பாபு படத்துல ஒரு சீன் தான் வர்றாரு, அந்த ஒரு சீன் நல்லா ஃபன்னா இருக்கு, தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ண வைக்குது. மிச்சப்படி தளபதியே அந்த ஹியூமர் எலிமெண்ட்டை கையில் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸ்னேகாவோட இன்ட்ராக்ட் பண்ற சீன்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த டிஏஜிங் பண்ண நெகட்டிவ் கேரக்டர்ல வர அந்த கவுண்டர், அந்த ஃபன்னா இருக்கட்டும், அது எல்லாமே நமக்கு ஓவராலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டை கொடுத்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, கேமியோஸ் நிறைய இருந்துச்சு, படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால ஓவராலா நமக்கு பார்க்கறதுக்கு படம் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருந்துச்சு. அப்பாடா, இதுக்காக நம்ம இது கொடுக்குற மார்க்ஸ் 9 out of 10. தளபதி படம் அப்படின்னு வந்துட்டாலே அதில் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பும் தான். அதுவும் இப்போ அவர் கட்சியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ மக்களுக்கு வந்து இது ஒரு மாஸ் மீடியா மூலியமா என்ன சொல்ல வராரு அப்படின்றதுக்காகவே சில ஃபேன்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க. அவர் என்ன சொல்றாங்களோ அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஃபாலோ பண்றதுக்காக சில பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும். அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த படத்துல சோஷியல் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி 90sல வந்த கதை தான், இல்லை ஒன்றும் பெரிய இது கிடையாது. ட்விஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட், பெரிய மெசேஜ் இம்பாக்டும் இல்லாததுனால அது ஒரு பிக்கஸ்ட் ட்ராப் பேக் தளபதி படத்துல. ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற மார்க்ஸ் 1 out of 10. நம்ம கொடுத்த இண்டிவிஜுவல் மார்க்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஓவரால் ரேட்டிங்கை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ 60 out of 100. என்னடா ரேட்டிங்ஸ்லாம் அவ்வளோ கம்மியாக வந்திருக்கே தளபதி படத்துக்கு, அப்போ இந்த படத்துக்கு தேட்டருக்கு போவானாமா, டோட்டலாக வேஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. தளபதி மாதிரி ஒரு என்டர்டெய்னரோட ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம்ஸ்ன்றப்போ பல சேலஞ்சஸ், பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதான் லாஸ்ட் 2 படம் அப்படின்றதுனால இதை ஃபுல் செலிப்ரேஷன் மோட்லேயே எடுத்துட்டாங்க. நிறைய கோர் ஆஸ்பெக்ட்ஸை விட்டுட்டு நிறைய அதர் ஆஸ்பெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணதுனால த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வில் நாட் பி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி ஃபார் தளபதி விஜய் இன் இஸ் கரியர். நாளைக்கு நம்ம தளபதி ஃபிலிம்ஸில் நடிக்கல, அவர் படத்தை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்றப்போ பாசிட்டிவ்க்கு 67 படம் இருந்தாலும் நெகட்டிவ் கேரக்டருக்கு ஒரு படம் போட்டு காட்டணும்டா அப்படின்னா நம்ம கோட் போட்டு காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட்டை இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ ப்ரெஷரோட ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணி டீசென்ட் அவுட்புட்டை கொடுத்த டீமுக்கு பிக்கஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன, நம்ம கொடுத்த இண்டிவிஜுவல் ரேட்டிங்ஸ்க்குலாம் உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.